ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது நம்ம வீடு. இன்றைக்கி நம்ம சேனலில் சுக்கிட்டி கீரை பருப்பு சேர்த்து கடைய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு சுக்கிட்டி கீரைன்னு சொல்லுவாங்க, மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்தது. வயிற்று புண், வாய்ப்புண் இதுக்கெல்லாம் இந்த சுக்கிட்டி கீரை ரொம்பவே நல்லது. இதனோட காய் பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த காயிலையும் நம்ம குழம்பு, பொரியல் இதெல்லாம் செய்யலாம். இந்த பழத்தை பச்சையாகவே அப்படியே சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் நான் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிற துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். பருப்பும் கீரையும் ரொம்ப ஈஸியாக கடையலாம். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் செய்யலாம். வரமிளகாய் 5, பச்சை மிளகாய் 2. பச்சை மிளகாய் வாசத்துக்காக நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு புளி சேர்த்த போகிறதில்ல, அதனால் தக்காளி கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னா நல்லா இருக்கும். தக்காளி கொஞ்சம் சேர்த்து போட்டால் நல்லா இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் நல்லா மணமாக இருக்கும் சேர்த்தோம்னா, அதனால் சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா காரத்துக்கு நம்ம மிளகாய் சேர்த்துட்டோம், அதனால் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டால் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 கைப்பிடி அளவு கீரையை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தலையெல்லாம் கட் பண்ணி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இது நம்ம இதையும் கீரையையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் வேகும்போதோ வணக்கும் போதோ அதனோட அளவு ரொம்பவே கம்மியாயிடும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சோம்னா வேகும்போது அது ரொம்ப கம்மியாயிரும். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். சமையல் எண்ணெய் தான் நான் ஊற்றுறேன், அவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி வச்சு ஒரு 3 விசில் அல்லது 4 விசில் விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றும்போது இந்த மாதிரி சரியான அளவு தண்ணி ஊற்றினா போதும், கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றும்போது நம்ம பருப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றினோம்னா போதும். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக வெந்திருந்தது. பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு, பருப்பும் அதோடு சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. பருப்பும் நல்லா வெந்துருச்சு 4 விசில் விட்டதில். இப்போ இந்த தண்ணியை இருத்துட்டு நம்ம தண்ணியை எடுத்துட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். தண்ணி எடுத்தாச்சு, நல்லாவே கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், நான் கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக இந்த பருப்பு கீரையை கடைஞ்சிடலாம். இந்த கீரை கசப்பு தன்மை உடையது தான், ஆனால் இந்த பருப்பில் சேர்த்தும் போது அந்த கசப்பு துளி கூட இல்லாமல் இருக்கும். வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம பருப்பு கடைஞ்சதும் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்கலாம். அதில் காரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு. கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் வந்து ஒரு 3 மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துறது ரொம்ப நல்லது. எப்போவுமே கீரை குழம்புக்கு பூண்டு சேர்த்துனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்குற வரைக்கும் வந்து வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த அடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பில் இதை எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பருப்பு கீரை கடையல் வந்து ரொம்ப சூப்பராக கிடச்சிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யுங்க. ஈஸி மெத்தடில் நம்ம இந்த பருப்பு கீரையை கடைஞ்சிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும், உடனுக்குடனே பார்க்கலாம். தேங்க்யூ.